இதுல ஒரு என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம கட்டபொம்மன் திரைப்படம் தான் ஞாபகம் வருது. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் உரைத்தாயா, நீர்வாச்சி நடுவயல் நிறைய கண்டாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா? முடிந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில், அதாவது சாதாரண மக்களும் நம்ம பாரதத்தினுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பாஷையில் பேச வேண்டும் என்றால், குழந்தைகள் பருகும் பட்சணத்தில் பாப்கார்ன் 5% வரி, பேக்கிங் செய்யப்படாதது, பேக்கிங் செய்யப்பட்டது மீது 12% வரி. எப்படி இந்த ஆட்சியாளர்களுடைய மனநிலைமை இருக்கிறது என்பதை இதுவே எடுத்துக்காட்டு. இவர்கள் எவ்வாறு மக்களுக்கான செயல் திட்டங்களை செய்வார்கள், மக்களுக்கான பிரதிநிதிகளாக இவர்களால் எப்படி இருக்க முடியும்? இவர்கள் ஒரு பக்கம் என்றால், மற்ற கட்சியினர், எதிர்கட்சியினர் ஆம்புலன்ஸுக்கு வரி விதிக்கக்கூடாது என்று எதிர்த்து அதையெல்லாம் தடை செய்தவர்கள் இதை ஏன் தடை செய்யவில்லை? அப்போ ஒட்டுமொத்த இன்றைக்கு உள்ள அரசியல் கூட்டம் ஒரு சுயநலம் கொண்ட வஞ்சக கூட்டமே ஒழிய மக்களுக்கான அரசியல் கூட்டங்கள் இல்லை. இதை மக்கள் ஏன் புரிஞ்சுக்கல தான் தெரியல. ஒருவேளை அந்த நம்ம உப்பு சத்தியாகிரகம் செய்து ஆங்கிலேயனை வெளியேற்றி இன்னைக்கு நம்ம உப்பு போடாம சாப்பிடுகின்றோம் என்கின்ற நினைக்கிறேன். அதனால உணர்ச்சியிட்ட ஒரு ஜடமாக இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள் என்றுதான் தெரிகிறது. இந்த எதற்கெடுத்தாலும் வரி, வீடு வாடகைக்கு விடும்போது அதர் கடை, அது போன்ற கமர்ஷியல் பர்பஸ்க்காக உபயோகப்படுத்தக்கூடிய பொருளாக இடமாக இருந்தால் உடனே அதற்கு ஒரு 18%, காஃபிக்கு 18% வரி. எதற்கெடுத்தாலும் வரி 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 வட்டி. இதையெல்லாம் செய்து இதுல ஒரு என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம கட்டபொம்மன் திரைப்படம் தான் ஞாபகம் வருது. வரி வட்டி இதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது. நாம் எல்லாம் உணர்வு அற்ற ஜடங்களாக உள்ளோம். இந்த வரிகளை கொண்டு இவர்கள் மக்களுக்கான திட்டங்களை, மக்களுக்கான செயல்களை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு தான் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை ஒட்டுமொத்த கூட்டத்தையும் விரட்டி அடிக்க வேண்டிய கடமை இந்த மக்களுக்கு இருக்கிறது. என்றைக்கு நீங்கள் கிளர்த்தி எழுந்துகிறீர்களோ அன்றுதான் இந்த நாடு உருப்படும். இன்றைக்கு கடங்கார நாடாக, உலகத்திலேயே இருக்கின்ற நாடாக இந்தியா பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதனை அளிக்கிறது. மக்களுக்கான திட்டங்கள் இல்லை. ஒரு 1000 ரூபாய் கொடு, பொங்கல் பண்டிகை 1000, தீபாவளி பண்டிகை 1000, இது வந்ததுன்னா வெள்ளம் புயல் எல்லாம் கொடு, காசை கொடு, காசை கொடு. எங்கிருந்து வரும் காசு? நீ அதற்கான திட்டங்கள் என்ன வைத்திருக்கிறாய்? வருமானத்திற்கு என்ன வழி? இதை எப்படி கொடுப்பது? இதை எப்போ கொடுப்பது என்பதெல்லாம் ஒரு வரையறை செய்ய வேண்டாமா? ஒன்றும் கிடையாது. ஓட்டு வங்கி ஒன்றுதான் இவர்கள் நோக்கம். அதை கொண்டு இவர்கள் குடும்பமும் கூட்டமும் வாழ்வதற்கு தான் இந்த கூட்டம்.